Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு Soya Chunk Vegetable Biriyani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிரியாணி பண்றதுக்கு தேவையான ingredients என்னலாம்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாவை ரெண்டா ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், அப்புறமா உருளைக்கிழங்கு இந்த மூணுமே ஈக்குவல் அமௌண்ட்ல எடுத்து ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இது கூடவே காலிஃப்ளவர், அப்புறமா பச்சை பட்டாணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு மினி சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய சோயா சங்க்ஸ் எடுக்கிறதா இருந்தா அதை 2 இல்லைன்னா 3 கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 இருந்து 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரையும் 1 கைப்பிடி புதினாவும் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா இது கூடவே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 மராத்தி மூக்கு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக நல்ல மிளகு எடுத்திருக்கேன். இது கூடவே ஏலக்காய், அப்புறமா பே லீஃப், கல்பாசி இந்த மாதிரி உங்ககிட்ட ஓல் ஸ்பைசஸ் எது இருந்தாலும் நீங்கள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ் மாத்திரம் தான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? வாங்க இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நாம எடுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸை அதில் சேர்த்துடலாம். சோயா சங்க்ஸை தண்ணியில் சேர்த்துட்டு உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளாடி சோயா சங்க்ஸ் நல்லாவே சாஃப்ட் ஆகி ரெடி ஆகிடும். நீங்கள் பிரியாணியை எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறேன். அதனால பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே அதில் நாம எடுத்து வச்சிருக்க ஓல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துக்கலாம். ஓல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுமே அதில் நாம எடுத்து வச்சிருக்க 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதில் நாம எடுத்து வச்சிருக்க 4 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனா வதங்கினதுமே அதில் நாம எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுமே அதில் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே தக்காளியில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் எல்லாம் வெளியே வந்து சீக்கிரமாக சாஃப்ட் ஆகும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அதில் நாம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி கீரையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம எடுத்து வச்சிருக்க மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறது வரைக்கும் வதக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த ஆயிலே மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுமே அதில் நாம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டை நான் மிக்சியில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நாம் ஆல்ரெடி சூடு தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா சோயா சங்க், அதை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சோயா சங்கும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதனால 1.5 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை பொறுத்து ஒருவேளை தண்ணியுடைய அளவு கொஞ்சம் வேறுபடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை அரிசியை கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சிட்டீங்கன்னா உங்களோட தண்ணி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அரிசி குழஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ இது கூடவே 2 எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் சேர்த்துருக்கேன்.
இது நம்மளோட பிரியாணிக்கு நல்ல ஒரு டேங்கி ஃப்ளேவராக கொடுக்கும். உங்ககிட்ட தயிர் இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸுக்கு பதிலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாம் ஆல்ரெடி ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த அரிசியை சேர்த்ததுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக இது எல்லாமே ஒன்று சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு கவர் பண்ணிட்டு சரியா ஒரு விசில் வர்றது வரைக்கும் வேக விடுங்க. கரெக்டாக ஒரு விசில் வந்ததுமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட பிரியாணி பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அரிசி எதுவுமே உடையாம உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சோயா சங்க் வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்கு. இது கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சுட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சோயா சங்க் பிரியாணியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சோயா சங்க் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கட்டும். நம்மளோட சேனலில் ரெகுலராக குக்கிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சீக்கிரமாகவே இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.